என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்னடா கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சிட்டு இருக்க? இல்ல அது எப்படி உன்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியோ நான் ஆரம்பிச்சு விடு. என்ன முதல்ல அத சொல்லு. அது தாண்டி எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப சொல்லாத, வீட்ல போயாச்சு விடுறா. வீட்ல எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. மேடம் அப்படியே வேலையை வெட்டி முடிச்சு கிழிச்சு தள்ளிடுறீங்க. ஏண்டா, நான் தான் இன்னைக்கு சமைக்கணும். எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. 1/2 மணி நேரமா நானும் இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்த மாதிரி தெரியலடா. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே சொல்ற, சொல்லு தைரியமா. அதுதான் வர மாட்டேங்குது. என்ன வீட்ல விடலன்னு என்ன ஆட்டோவையாவது ஏத்தி விடு. ரெண்டுக்குமே இல்லாம 1/2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்க, தெரியுதா? இதான் சீதாக்கா முன்னாடியே எச்சரிச்சுட்டு நான் போறேன்னு சொல்லி போயிட்டாங்க போல. இல்லனா அவங்களும் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கணும். ஏன் அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா, போய் கிளம்பலாமா? அப்ப நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வேணாமா? அதுக்கு பதில் என்கிட்டே இருக்கேடா, அப்புறம் எதுக்குடா பதில்? நீ வேற ஏதோ நினைச்சிட்டு பேசுற போல. நான் வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீ ஏன் ஓப்பனா சொல்லு. இல்ல என்ன போக விடாதுன்னா என்னன்னாவது சொல்லு. ரெண்டுக்குமே இல்லாம ஒரே இடத்துல நீ உட்கார வச்சிருக்க, உனக்கு தெரியுதாடா? அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாமே சீதாவை பத்தி தான். ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுரு. 2-3 டைம் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருந்திப்பாங்க. நீ தானே மேனேஜர், எனக்காக கொஞ்சம் பேசி இது பண்ணு. நீ ஏன் சொன்னாலும் சீதாவை வேலையை விட்டு தூக்க மாட்ட, போதுமா? நான் சொல்ல மாட்டேன்டா. சப்போஸ் சொன்னீனாமா போதுமா? சொல்றேன்னா சொல்லலையே, அதுக்கு என்ன? உன்கிட்ட சீதாக்காவை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்க போகுது? ஆபீஸ்ல வேலை செய்யற மேனேஜர், அவங்க ஸ்டாஃப், அவ்வளவுதானே. இதை தவிர வேற என்ன பேச போறோம் நம்ம? சொல்லு சொல்லு. என்ன ஸ்டாஃப பத்தி ஏதாவது குறை சொல்ல போறியா? அந்த பழக்கம் உன்கிட்ட சுத்தமா இல்லையே. அது மட்டும் இல்லாம சீதாக்காவும் உனக்கு ஸ்டாஃபா தான் தெரியும். அப்படி என்ன சொல்ல போற என்கிட்ட? ஸ்டாஃபா மட்டும் இல்ல, வைஃபா தெரியுமா? ஒண்ணு என்ன சொல்ல விடு. நீ ஏன் சொல்லிட்டு இருக்க? ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட, தெரியாம சொல்லிட்ட. நீ சொல்லு. ஸ்டாஃபா இல்லாம வைஃபா டைமிங்க்கு ரைமிங் கேக்குற மாதிரி கேட்டுட்ட. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத. நீ சொல்ல விடுடி கொஞ்சம். ஏண்டா, 1/2 மணி நேரமா நீ டைம் வேஸ்ட் பண்ண, அப்போ உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. இப்ப நான் குறுக்கால பேசுறதா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுல? நானே எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற ஏண்டி? உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பத்தியா? என்ன சொல்லணும்டானா? அப்படி சொல்ல முடியலன்னா ஏதாவது லெட்டர்ல எழுதியது கூட நான் படிச்சுக்கிறேன், போதுமா? லெட்டர்ல எழுதி கொடுத்தா நல்லா இருக்காதே. அப்ப வாயை திறந்து வாய் எடுத்து பேசிரு. அப்படி நீ பேசுறேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் உனக்கு. நான் போய் டைரக்டா சீதாக்கா கிட்டே கேட்டுக்கிறேன். வேணாம். ஏண்டா? சீதா கிட்ட மட்டும் இத பத்தி பேசிடாத. பேசுனா இப்ப என்னடா? பேசாதனா பேசாத. நான் இப்ப சொல்ல போறதும் நீ போய் சீதா கிட்ட கேட்க கூடாது, ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவீங்க சார்? நீ போய் கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாதுதான். அதான் இந்த ஃப்ரெண்ட் சொல்றேன்ல, ஃப்ரெண்ட் சொல்லியுமா நீ போய் கேப்ப? நீ என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் கேட்கணுமா கேட்க வேணாமான்னு நான் பாத்துக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல சீதா. சீதாக்கா தான் சொல்லு. 1/2 மணி நேரமா உன் வாயில இருந்து சீதா சீதான் மட்டும் தான் வாயில வருது. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லு. அவளுக்கு 1008 வேலை இருக்கும்டா. உன் வேலையை உட்காந்து கேக்குறதா பெரிய விஷயம். அது வேற ஒண்ணும் இல்ல. 1/2 மணி நேரமா நீ இதான் சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, கார்ல தானே போறேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு பைக் எடுத்துட்டு வந்த? கேட்டா சிரிப்படி. அப்படி என்னாச்சு? கார் எடுக்கலான்னு தான் போனேன். போனேன். ஏன் கார் கீயை விட்டுட்டு வந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல, கார் பஞ்சர் ஆயிடுச்சுடி. ஒரு காரை கூட ஒழுங்கா பாத்து வைக்க தெரியாதாடா உனக்கு? அந்த கார் கூட இன்னைக்கு என்ன அவஸ்தைப்பட வைக்கணும் எனக்கு எப்படி தெரியும்? ஒன்னும் தெரியாது. சரி சொல்லு, சீதாக்கா என்ன? அது ஒண்ணும் இல்ல. நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ என் மேல திட்டக்கூடாது, என் மேல கோச்சிக்க கூடாது, நார்மலா பேசணும், ஓகேவா? நீங்க சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறேன்னா இல்ல, நான் சொன்னதான் நீ ஒத்துக்கணும். ஓ அப்படியா, சரி சொல்லு. நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். யோசிக்கல ஓகே தான், நீ சொன்னதுலயே வர. அது வேற ஒண்ணும் இல்ல, சீதா என்னோட வைஃப். இவ்ளோதானா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடல. நீ சீரியஸா பேசல, கோமாக்கு போய் பேசுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு புரியுதா? இத்தனை நாள் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அத சொல்றதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுவும் மறைக்க கூடாதுல்ல. சீதாக்கா தான் உன்னோட வைஃப்னு எனக்கு எப்போயா தெரியுமே. என்னது? ஆமா, அர்ஜுன் மாமா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. சீதாக்கா உன்னோட வைஃப்னு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எங்களுக்கு தெரியாது. பட் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா கவலைப்படாத, இந்த ஃப்ரெண்ட் சொல்ற சீக்கிரமா உன்னோட வைஃப் கிட்ட நீ சேருவ. நீ சொல்லி என்ன பண்றது? அவ ஒத்துக்கணும்ல. ஓகே தான், அதெல்லாம் சீதாக்காவை உன்னால மாத்த முடியும், எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. சூர்யா இருக்காங்க, ஷாலுனி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, நீ கவலைப்படாத. ஷாலுனி கிட்டயும் சூர்யா கிட்டயும் போய் பேசுனா கண்டிப்பா ஏதாவது உனக்கு கிடைக்கும், ஓகேவா? நோட் பண்ண ஒரு விஷயம், ஷாலு சூர்யா கூட இருக்கும் போது நல்லாவே சிரிப்பாங்க. அதனால நீ போய் கண்டிப்பா பேசு. சரி ஓகே, பட் கோவம் எதுவும் இல்ல. எனக்கு என்னடா கோவம் இருக்க போகுது? நீ ஏதோ ஒரு காரணத்தினால தானே என்கிட்ட மறைச்சிருக்க போற. நான் இப்ப பாரு,
இருக்காதுடா. நான் எதுக்குடா திட்ட போறேன்? இல்ல திட்டி என்கிட்ட பேசாம போயிருவேன்னு பயந்துட்டேன். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ முன்னாடியே என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. நானா வந்து கேக்குறத விட நீயா என்கிட்ட சொன்னதா உனக்கு கொஞ்சம் மனசுல நிம்மதி இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் நான் இல்லாம வேற யார் இருக்க போறா? ஆனா இன்னொன்னு, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது, ஓகேவா? ஆனா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. பட் இப்ப சொல்ற டைம் கிடையாது. ஒரு நாள் வரும்போது நானே சொல்றேன். அதான் நீ சொல்றேன்னு சொல்லிட்டல, அதுவே எனக்கு போதும், விடு. உன்னை வற்புறுத்தி நீ அதை சொல்லியே ஆகணும்னா நான் சொல்ல மாட்டேன். உனக்கா உன் மனசுக்குள்ள எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட வந்து சொன்னா போதும், ஓகேவா ஃப்ரெண்ட்? ஓகே தான். கோவம் இல்லையே. அப்புறம் நாளைக்கு வரும்போது கோவமா இருக்க போறேன். ஹலோ சார், கோவமா இருந்ததுன்னா டேரக்டா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரு. உங்க மேல கோவம் இல்லாதனால தான் உங்க பைக்ல இன்னமும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஓகேவா? ஓகேடி. அதுக்காக இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டடா நீ. ஆபீஸ்லயே சொல்லிருக்கலாம் சீதாக்கா உன்னோட வைஃப்னு சொல்லிட்டு. அதுக்காக என்ன இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்ட நீ. அங்க சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனாலதான். ஆனா ஒண்ணு கண்டிப்பா நீ இதை போய் சீதா கிட்ட கேட்ட கூடாது, ஓகே தானே? முயற்சி பண்றேன்டா. முயற்சி பண்றேன்ல இல்ல, கண்டிப்பா நீ போய் கேட்க கூடாது. என் ஃப்ரெண்ட் பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தைரியம் நான் போய் அவங்க கிட்ட கேட்கணும்ல? என் ஃப்ரெண்ட் மேல என்ன தப்பு நீங்க பிரிஞ்சு போற அளவுக்கு நாங்க கேட்கணும்ல? அதெல்லாம் எதுவும் வேணாம், ப்ளீஸ் விட்டுறேன். அவகிட்ட போய் கேட்காத, நான் காலையிலேயே சொல்லிட்டேன் அவகிட்ட. ட்ரை பண்றேன்டா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதுன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ கண்டிப்பா ஒரு நாள் என்ன ஏதுன்னு எனக்கு டீடைலா சொல்லு, ஓகேவா? இப்போ உன்னால சொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னால எப்போ சொல்ல முடியுமோ அப்ப வந்து என்கிட்ட சொல்லு, ஓகேவா? என் ஃப்ரெண்ட் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் புரிஞ்சு வைக்காம இருப்பாளா? உன்னை என்ன விட யாரா நல்லா புரிஞ்சுக்க போறா? என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு நாள் வரும், அப்ப நீ சொல்லு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ல. உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறேன். யாரு மேடம், நீங்க என்ன சேர்த்து வைக்க போறீங்க? ஆமா, நான் சேர்த்து வைப்பேன்டா. மேடம் தானே, மேடமோட வாழ்க்கையை முதல்ல பாருங்க. விஜய், என் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வருண் இருக்கா, ஞாபகம் இருக்குல்ல, என்கிட்ட சொல்லியிருக்க. அவன் கடக்கறான் பைத்தியக்கார, அவனுக்கு வேற வேலை இல்ல. நமக்குமா வேற வேலை இல்லைன்னு அவனை பத்தி யோசிக்கவே இல்ல விஜய். அவெல்லாம் இப்ப எதுவும் பண்றதுல, அன்னைக்கு பேசுனதுல இருந்து கொஞ்சம் திருந்திட்டான் போல. யாரு அவனா? புலி பதுங்கி பாயும்னு ஞாபகம் வச்சுக்கோ. டேய், அவனை நீ புலி லிஸ்ட்ல எல்லாம் வச்சிருக்கியாடா? சரி ஓகே, இப்ப எதுவும் பண்ணலன்னா கடைசியில ஏதாவது பெருசா பண்ண போறான். நீ எதுக்கோ ஜாக்கிரதையாவே இரு. ஏன் இந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சார் காப்பாத்த வர மாட்டீங்களா? ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ யாரோ நான் யாரோடு போயிருவேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட், அதுவும் எனக்குன்னு ஃப்ரெண்ட் இருக்க பத்தியா? உன்னெல்லாம் போயிட்டு சூர்யா கிட்டயும் ஷாலு கிட்டயும் கத்துக்கோ. அதுக்கு மேடம் ஷாலு மாதிரி இருக்கணுமே. அடுத்தவங்கள மாதிரி நம்ம வாழக்கூடாதுடா. மேடம் மட்டும் சொல்லலாம். கத்துக்கிறது வேற, அவங்கள மாதிரி வாழ்றது வேற. நீ நல்ல விவரமாதாமா இருக்க. நான் விவரம் இல்லாம இருப்பேனா? யாரு? விஜயோட ஃப்ரெண்ட் ஆச்சே. சீ, குழந்தைங்களை கூட்டிட்டு வரமே கொஞ்சமாச்சும் இது இருக்கா? எங்க உட்காந்து காதல் பண்ணணும்னே அறிவு கிடையாது. பார்க்குக்கு வந்துமா காதலிக்கணும், அதுவும் குழந்தைங்க விளையாடுற பார்க்ல. கொஞ்சம் கூட அறிவியல். இவங்கள பார்த்துதான் குழந்தைங்க கேட்டு போகும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? எப்பா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாப்பா உனக்கு? குழந்தைங்க விளையாடுற பார்க்ல வந்து இப்படியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க? இப்ப நாங்க என்ன பண்ணோம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவ அங்க உட்காந்துட்டு இருக்கா, 10 அடி தூரம் தள்ளி தான் நான் நிக்கிறேன். தேவையில்லாத வேர்ட்ஸ பேசாதீங்க. இங்க நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணி நீங்களா பேசிட்டு இருக்காதீங்க. பார்த்தாலே நல்லா தெரியுதுப்பா. இல்ல என்ன தெரியுது உங்களுக்கு? அண்ணன் தங்கச்சி நின்று பேசினாலும் இந்த வார்த்தை தான் வருமா? உங்களை பார்க்க அண்ணன் தங்கச்சி மாதிரியெல்லாம் தெரியல. சரி ஓகே, நீங்க தான் உங்க பசங்களை கெடுக்கிறது. சும்மா நின்று பேசிட்டு இருந்தாலும் அது காதல்னு தான் நினைக்க வேண்டியது. உங்களை மாதிரிதான் உங்க பசங்களும் வளருவாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருந்தா காதல் மட்டும் தான் இருக்கணுமா? அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், தம்பி அக்காவா இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் நட்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவா கூட இருக்கலாம்ல. அதுக்குள்ள எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல நாங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க ஒழுங்கா பாத்தீங்களா? ஆனும் அவ்வளவு ஃப்ரெண்ட் மட்டும் தான். தேவையில்லாத வேர்ட்ஸ பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. இது மட்டும் சூர்யா கேட்டிருந்தா உங்களை உண்டலன்னு பண்ணிருப்பான். உங்களெல்லாம் திருத்த முடியாதுப்பா கடைசி வரைக்கும். இனிமே இந்த பார்க் பக்கம்லாம் நீங்க வராதீங்க. ஏன் உங்க சொத்தா? நாங்க இந்த பார்க்குக்கு தான் வருவோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன குழந்தைங்களா வருது, அதுக்காகியாவது பாருங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்ல. நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு பேசினா நான் ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்புங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிட்டாலே முக்காவாசி பேர் அது காதல்னு தான் நினைக்கிறேன். உங்க புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிக்கிறாங்கன்னா நட்பா கூட இருக்கலாம், அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து காதல்னு சொல்லாதீங்க. நீங்க பேசுற வேர்ட்ஸ் எல்லாம் அடுத்தவங்களை ஹர்ட் ஆகலாம், அடுத்தவங்களோட லைஃப் எப்படி வேணாலும் போகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இனிமே யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பையன் ஒரு பொண்ணு பேசினா அது காதல் மட்டும் கிடையாது, நிறைய வகை இருக்கு. எதை வேணாலும் எடுத்துக்கலாம், கிளம்புங்க. நீ வேமா தங்க, நம்ம போலாம். நீ என்ன பல்ல காட்டிட்டு இருக்க? அவங்க எப்படி பேசுறாங்க கேட்டல? அவங்களுக்கு வேற வேலை இல்ல, எனக்குமா வேற வேலை இல்ல. அவங்களுக்கே இது நட்பு நான் நிரூபிக்கணும். நீயே சொல்லு. யாரோ ஒருத்தவங்க வந்து பேசினா நம்ம
நிரூபிக்கணுமா? சூர்யா வந்து இப்படி கேட்டா நிரூபிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குடா. ஏன்னா அவன் என் புருஷன் கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ரோட்ல போறவங்க 1008 சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரூபிக்கணும் நமக்கு அவசியமே இல்லையே. அவங்க வந்து சொன்னா நான் ஏன்டா இது பண்ண போறேன்? அவங்க யாரோ ஒருத்தவங்க என்னமோ சொல்லிட்டு போகட்டும். நமக்கு எதுக்கு? என்ன பத்தி எனக்கு தெரிஞ்சா போதும். என்ன பத்தி உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். அடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல விஜய். 1008 பேர் 1008 சொல்லுவாங்கடா. அதெல்லாம் காதுல வாங்கி கூடாது. இப்படி கோவப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் மாத்த முடியாது. நம்ம மாறிக்கலாம். அவங்க சொல்றதை நம்ம காதுல கேட்காம இருந்துக்கலாம். அவங்க கிட்ட என்ன நிரூபிச்சா மட்டும் நம்பவா போறாங்க? ரிட்டன் பின்னாடி போய் வேற ஏதாவது தான் சொல்ல போறாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு? நீ இத முத டைம் கேக்குறேன்னு இதே ஷாலுனி சூர்யாலாம் போயிருக்கும் போது யாராவது ஏதாவது பேசினா கண்டுக்க கூட மாட்டாங்க. சாம் அண்ணா கூட போகும்போது கூட சில பேர் கேவலமானவங்க இப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன் விஜய். நீயும் இதுக்கு மேல எதையும் காதுல வாங்கிக்காத. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும். நமக்கு என்ன இதை பத்தி? அவங்க மனசுக்குள்ள இதைதான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அததான் பேசுவாங்க. நம்ம எவ்வளவுதான் பேசி நிரூபிச்சாலும் அவங்க பொய்ன்னு தான் சொல்ல போறாங்க. எதுக்குடா நம்ம நிரூபிச்சிட்டோம்? நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துடலாம் பாரு. இதுக்கு மேல எங்கேயாவது கோவப்பட்டு பாரு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படிதான் 1008 பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கி போட்டுக்க கூடாது. அப்படியெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டோன்னு வையே நம்ம உயிரோடு இருப்போமான்னு எனக்கே தெரியாதுப்பா. அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழைக்கிறது ரொம்ப வேஸ்ட். சோ நமக்கு அப்படி வரக்கூடாதுன்னா அவங்க பேசுறது எதையும் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது. நீ காதுல வாங்காம இருந்தா அவங்க என்னமோ பேசுறாங்க, நமக்கு என்னமோன்னு தான் தோணும். யாரையும் பேசிட்டு போறாங்க, நம்மளதான் பேசுறாங்க, நமக்கு தெரிய வேணாம். இந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான்டா அஞ்சலி. அவங்களுக்குலாம் ஒரு பையன் பொண்ணு பழகிக்கிட்டாலே காதல் தான் சொல்லுவாங்க. இவ்வளவு பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சின்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரிய போறது இல்ல. எதுக்கு அதை நம்ம பேசிக்கிட்டு விட்டுரு. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள சீதா இருந்திருந்தா இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துருப்போம்ல. என்ன சொல்ற? 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. ஆமா, அது இந்த உலகத்துல மாத்த முடியாது. நீ சொன்னல நம்ம மாறிக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி சீதா மாதிரி இருந்தா இப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம்ல. ஏன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னால தான் பிரிஞ்சீங்களா? தெரியல அஞ்சலி, உன்ன மாதிரி சீதா தைரியமா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அவ அப்படி இல்லாம போயிட்டா. அவ அப்படி தைரியமா இல்லாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இப்ப பேசின மாதிரி அவ அன்னைக்கு பேசியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல. நானும் சீதாவும் நேரம் சேர்ந்து வாழ்ந்திருப்போம்ல. சில பேர் என்ன மாதிரி இருப்பாங்கடா. சில பேருக்கு பேசினாலே மனசு கஷ்டமாகிற மாதிரி இருக்கும்ல. ஐ திங்க் அந்த வகை தான் சீதாக்கான்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எல்லாமே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்படி இருக்குமோ என்னமோ. ஆனா நான் அப்படி கிடையாதுல. அப்பா பாட்டி அம்மா எல்லாத்துக்கூடயும் வளர்ந்தனால எனக்கு தைரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா என் அண்ணன் என் அக்கா எனக்கு தைரியத்தை சொல்லிதான் வளர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி சூர்யா கூட சீதாக்கா வளர்ந்துருந்தாங்கன்னா தைரியமா இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏன் சீதாக்காவுக்கு இவ்ளோ கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் ஒரு நாள் இது எல்லாமே மாறும்டா. சீதாக்காவும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நானும் இத்தனை வருஷமா அதுதான் நம்புறேன். இதுக்கு மேலேயும் அதுதான் நம்ப போறேன். ஆனா நீ ஒதுங்கி நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா, புரிஞ்சுக்கோ. எவ்வளவு வருஷம் ஆயிருச்சு. இந்நேரம் நீ சீதாக்கா கூட சேர்ந்து இருக்கு. அவங்களோட விருப்பம் அவங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நீ தனியா விட்டுட்ட. வைத்திய மாதிரி பண்ணிருக்க. நீ தனியா விட்டதுல இன்னமும் அவங்களுக்கு அததான் யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ. என்ன பேசுனாங்க எதனாலன்னா எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ உன் மேலதான் தப்புன்னு தோணுது. நீ தனியா விட்டுருக்க கூடாதோன்னு எனக்கு தோணுதுடா. காண போனவள தேடி பாத்துருக்க முடியும். அப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேதான், இல்லன்னு சொல்லல. வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும் போதே நீ விட்டுருக்க கூடாதுடா. நான் என்ன பண்றது? அவ அவ்வளவு மனசு உடைஞ்சு பேசி அதுல நான் என்ன பண்ண முடியும்? எனக்குமே இருந்துச்சு. சூர்யா இல்லாத நினைப்புல நான் அவ்வளோ 1 இயர் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் அஜயா சூர்யா வந்தா. அந்த டைம்ல நான் தனியா இல்ல, அக்கா அண்ணன் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. சப்போஸ் நான் நைட்டு உடஞ்சு அழுந்தா கூட காலையில எந்திரிக்கும் போது அக்கா எல்லாரும் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கே ஒரு தனி ஹாப்பியா இருக்கும். அவ்வளோ அழுந்தானா அவ்வளோ சிரிப்பேன் தெரியுமா. நான் அதுவும் அந்த நைட் மட்டும் தான். அதே மாதிரி நீ சீதாக்கா கூட இருந்திருக்கணுமோன்னு தோணுது. நீ பிரிஞ்சு வந்தது ரொம்ப தப்புன்னு தோணுதுடா. ஏன்னா சீதாக்கா இடத்துல நான் இருந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன் இதுக்கு மேலே விட்டுறாதடா. திட்டுனாலும் பரவாயில்ல, நீ போய் பேசு. அதனாலதான் சொல்றேன் விட்டுறாத, ஓகேவா? இதுக்கு மேலே அவங்க அழுகுறாங்க, அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் வையே. யாரா இருந்தாலும் 2-3 நாள் அழுகுவாங்க. அவங்களுக்கே அது பழகி அவங்க மனசே தன்னால மாற ஆரம்பிக்கும். அதே தனிமையில இருந்தாங்கன்னா என்னைக்குமே மாறாது. நீ பண்ணதுதான் முழு தப்புடா. ஒரு ஃப்ரெண்ட தப்புன்னு சொல்ல. தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஃப்ரெண்ட் தப்பு பண்ணா இன்னொரு ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட தப்பு பண்ணாத மாதிரி பாத்துக்கணும். அததான் நான் பண்றேன். இப்போ அதான் சொல்றேன், இதுக்கு மேல இந்த தப்ப திரும்பி செய்யா. ஓ மேடம் சூர்யாவை நினைச்சு அழுந்திருக்கேன். பட் வீட்ல இருக்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அக்கா எல்லாத்துக்குமே தெரியும். இன்ன வரைக்கும் நான் அதை பேசினதும் கிடையாது, அவங்களும் சொன்னது கிடையாது. நல்ல குடும்பம் தான்.
அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அதைய பத்தி பேச முடியுமா? என்னைக்குமே என் சீதாவை நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன். நீ விட்டுறாதீங்க சார். நல்ல ஃப்ரெண்ட் தான். ஒண்ணு மட்டும் அப்பவே மீட் பண்ணியிருந்தானா சீதா கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன்னு எனக்கு. சூர்யாவோட கஷ்டம் வேற இருந்துச்சு, எனக்கு நல்லா ஏத்தி விட்டுருப்பல. என் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை வச்சு உனக்கு புரிய வச்சா நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஆனா இப்ப சொல்றேன், என் ஃப்ரெண்ட் என் கூட இருக்கா, கண்டிப்பா சீதா என் கூட